வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல வழனாவுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கருவர குரு அருணாபிரமத்துடைய சமம் சென்றோம் எம்பெருமான் கரு முழுமட்டம் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார் எழுத்து வருஷப்படி பாடல் 1092 அனகன் என அதிகன் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழினாண்டம் திருடு சமர்ப்பிப்போம் ஒரு ராஜன். இந்த பாடல் முருகா தேவரீரையே புகழ்ந்து பாடி வாக்கும் மனமும் அற்ற பெருநிலையை அடியேன் பெறுவதற்கு பேரொள் தேவரீர் புரிய வேண்டும் என்று எம்பெருமானும் உபதேசம் பெற பாடப்பெற்ற பாடல். தன்னன தன தன்னன தன தன்னன தன தன்னன தன தன்னன தன தன்னன தன தனதான இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். அனகன் என்ன அதிகன் என்ன அமலன் என்ன அச்சலன் என்ன அபயன் என்ன அதுலன் என்ன அனபாயன் அடல் மதனன் என்ன விஜயன் என முருகன் என நெருடி அவர் பெயரும் இடை செருகி இசைபாடி பனஜமணி பணில மழை சுரபி சுரர் தரு நிகர்கை மகிப என திணையளவு உழவும் ஈயா மனிதர் கடைதோறும் உழலும் மிடி ஒழிய மொழி ஒழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாய். இன நிலவு தலைமலைய அடியின் உயிர் இலைகள் என இரு சதுர திசையில் உரகமும் வீழ இரணிய சைலம் ரசித சைலம் மரகத சைலம் என விமலை யமுனை என நிழல் வீசி ககனமழை உகை கடவுள் உடலம் என முதிய விழி கதுவி எழில் பொதிய மிசை படர்கோல கலபக மகிழ் கடவு நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாள் என்று முடிக்கிறார். வழக்கம் போல முதல் பகுதி எடுத்து அதனுடைய பொருள் பார்க்கலாம். அனகன் என அதிகன் என அமலன் என அச்சலன் என அபயன் என அதுலன் என அனபாயன் அடல் மதனன் என விஜயன் என முருகன் என நெருடி அவர் பெயரும் இடைசெருகி இசைபாடி பனஜமணி பணிலமழை சுரபி சுரர் தரு நிகர்கை மகிப என திணையளவு உழவும் ஈயா மனிதர் கடிதோறும் உழலும் மிடி ஒழிய மொழி ஒழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயின்னு முதல் பகுதியில் சுவாமி ரொம்ப அற்புதமான வார்த்தை கோப்புகள் உள்ள ஒரு பாடலை சமர்ப்பிக்கிறேன். முதல்ல பல்வேறு நாமாவளிகள். முதல்ல பாவமற்றவன் அப்படின்னா அதிகன், யாவரினும் மேம்பட்டவன் எனவும் மலமாசு அற்றவன் எனவும் அச்சலன் எதற்கும் அசையாமல் கலங்காது இருப்பவன் எனவும் யாருக்கும் அபயம் அடைக்கலம் அருள்பவன் அல்லது அச்சமற்றவன் எனவும் தனக்கு நிகரில்லாதவன் எனவும் அபாயங்கள் இல்லாதவன் அதாவது அழிவில்லாதவன் எனவும் வலிமை வாய்ந்த மன்மதன் எனவும் அர்ஜுனன் எனவும் முருகன் எனவும் இணைத்தமைத்து யாரிடம் பொருள் வேண்டுமோ அவர் பெயரும் வரும்படி பாடிய பாட்டின் இடையிலே செருகி நுழைத்து அந்த பாடலை இசையோடு பாடி வனஜம் பதுமநிதி மணி சிந்தாமணி என்னும் ரத்னம் பணிலம் சங்கநிதி மழை மேகம் சுரபி காமதேனு சுரர் தரு சந்தானம் அரிசந்தானம் மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் எனப்படும் 5 வகையான தெய்வ விருட்சங்கள் இவைகளுக்கு கொடையில் ஒப்பான கையுடைய அரசனே நீ என்று திணை அளவு உள்ள பொருளையும் கொடுக்காத மனிதர்களின் வீட்டு வாசல் தோறும் சென்று புகழ்ந்து திரிகின்ற தரித்திரனில் நீங்கவும் வாக்கடங்கவும் மனமுடுங்கவும் ஒரு உபதேச பொருளை எல்லாம் வல்ல எம்பெருமானே நீ அருள் புரிவாயாகன்னு வேண்டுகிறார். முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமா சுவாமி உருக்கமா வேண்டுகிறார். 2வது பகுதியில் அதாவது இன நிலவு தலைமலைய அடியின் உயிர் இலைகள் என இரு சதுர திசையில் உரகமும் வீழ இரணிய சைலம் ரசித சைலம் மரகத சைலம் என விமலை யமுனை என நிழல் வீசி ககனமழை உகை கடவுள் உடலம் என முதிய விழி கதுவி எழில் பொதிய மிசை படர்கோல கலவகக மகிழ் கடவு நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது இனன் சூரியன் நிலவு சந்திரன் இவைகளின் ஒளியை தலைப்பாகம் மலைய நிகர்க்க அல்லது இனன் சூரியன் நிலவுதலை ஒளிவிடுதலை மலைய நிகர்க்க கால் அடிகளின் நகங்கள் நொச்சியிலையை நிகர்க்க இரு சதுர திசையில் 2-4-8 திசைகள் உள்ள அஷ்ட நாகங்களும் தன்னை கண்டதும் அச்சமுற்று கீழே விழ இரணிய சைலம் பொன்மலை மேறு போலவும் ரச்சித சைலம் வெள்ளிமலை கைலைமலை போலவும் மரகதமலை பச்சை மலை போலவும் ஈங்கோய் மலை போலவும் விளங்குவதாய் விமலை தேவி திருக்கை நின்று வந்த நதிகள் ஒன்றாகிய யமுனையின் நீல ஒளியை வீசி ஆகாயத்தில் உள்ள மேகங்களை வாகனமாக கொண்ட கடவுள் இந்திரனுடைய உடலம் என தேகம் என்று சொல்லும்படி உடல் முழுமையும் முதிய விழி கதுவி முற்றின கண்களை கொண்டதாய் அழகு நிரம்பி மேலே படர்ந்துள்ள கோலத்தை கொண்ட தோகையுடைய மயில் பட்சியை நடத்தி அசுரர்களை யானை தேர் குதிரை காலாட்படை என்னும் 4 படைகளோடும் போர் செய்த பெருமாளை ஒரு பொருளை அருள்வாயன்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் நிறைய முக்கிய குறிப்புகள். முதல்ல நெருடிங்கிற முருகன் என்ன நெருடினா இணைத்து. அடுத்தது வனஜமணி பணிலமழை சுரபி சுரர்தர் நிகர்கை மகிபயன திணையளவு
கொடைக்கு பேர் போனவை எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். ஒரு ஒரு பட்டியல். பதுமநிதி, சிந்தாமணி, சங்கநிதி, மேகம், காமதேனு, கற்பதர், உம்பர்தரு, தேனுமணி, கசிவாயும்பார். விநாயகர் தூதியில் 2வது பாடல். எவையவை கருதில் அவையவை தருகொடையால் மணி மேகராசி சுரபி அவற்றோடு சங்க கஞ்ச பஞ்சசாலத்தை வென்றன கந்தன் எந்த இந்திர நீல சிலம்பினன் வாகை புயங்களையும் புயவப்பு. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை. என்னன்னா, இனன் நிலவு தலைமலைய அடியின் உயிர் இலைகள் என இரு சதுர திசையில் உரகமும் வீழ. சார், மயிலின் அடிக்கு நொச்சியில ஓமையா சொல்றார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது உரகமும் வீழ. அஷ்டநாகங்கள் என்னென்ன படிச்சிருக்கோம். வாசுகி, அனந்தன், தக்கன், சங்கபாலன், குளிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோரன். அந்த 8 நாகங்களை சொல்றார். அடுத்தது இந்த பாடல இரணிய சைலம் ரச்சித சைலம் மரகத சைலம் என விமலை யமுனை என நிழல் வீசி. இதில் ரொம்ப அற்புதமாக என்ன சொல்கிறோம், மயிலுடைய தோற்றம் பொன்மலை, வெள்ளிமலை, மரகதமலை போன்றதான். சிமணி, சிகர, தமணிய, மேரிகிரி, ரச்சதகிரி, நீலகிரி எனவும் நீழலிட்டும்பார். மயில் வருத்த 9வது பாடல. பல நிறம் இடைந்த விழிசிறை அலர்ந்த பருமயில்பார் திருப்போல். மரகத தமணிய மயில்பார் திருப்போல். அடுத்தது சார், மயிலோட நிறத்தை சொல்றார். யமுனை நதி நிறமா மயில் நிறம். தெய்வ நதி காழிந்தி என நீழலிட்டும்பார். மயில் வருத்த 9வது பாட்டு. அடுத்தது விமலை, யமுனை. இது நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். இப்போ அதிகன் அப்படின்னா இன்னொன்று, அதிகன்னா அதிகமான என்னும் வள்ளலை குறிப்பு தான் கொள்ளலாம். அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்து பேர் பெற்ற வள்ளல் இவன். கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி அவ்வைக்கு இந்த அறவ கடற்றானை அதிகன்பார் சிறுபான்மைப்படன். அதையும் குறிப்பதாக கொள்ளலாம். கனகன்னா அதிகமானையும் குறிப்பதாக கொள்ளலாங்கிறது குறிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது ககன மழை. உகை கடவுள் உடலம் என முதிய விழி. அதாவது இந்திரன் 1000 கண் பெற்ற வரலாறு. கௌதம முனிவரின் மனைவி அகலியை கூட எண்ணின இந்திரன் சாபம் பெற்ற வரலாற்றை இந்த பாடல் சொல்றாரு. இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சோம். 1000 மாதற்குள்ள அறிகுறி உனக்கு உண்டாகுக என்று எய்னவை எல்லாம் வந்து ஏய்ந்தன இமைப்பின் முன்னம். அந்த இந்திரனை கண்ட அமர்கள் பிரம்மன் முன்னா வந்து கோதமனை வேண்ட மற்ற விதவிர்த்து மாறா சிந்தையின் முனிவு தீர்ந்து சிறந்த 1000 கண்ணாக்கம்பர். கம்பராமாயணத்தில் அகலியை படல. பாகசாதம் நிற்கவையெல்லாம் கண்கள் 1000 ஆகமென பகர்ந்தான்கிறார் சூழியல் புராணத்தில். கருவுநீர் போனி முற்றும் கண்களா பொலிய செய்தாம் 1000 கண்ணானான் நாய புராணத்தில். சாபம் தீர்ந்து இந்திரன் 1000 கண் பெற்ற தலம் திருக்கண்ணார் கோயில். இது வைத்தீஸ்வரன் தென்மேற்கில் 1.5 மைல் தூரத்தில் இருக்கு. முன்னொரு காலத்து இந்திரன் உற்ற முனிசாபம் பின்னொரு நாள் விண்ணவர் ஏத்த பெயர் வெய்தி தன்னருளால் கண்ணாயிரம் ஈந்தோன் சார்பென்பர் கண்ணியர் நாளும் துண்ணமர் கண்ணார் கோயிலேம்பர் சம்பந்தர். அதை இங்க சொல்றார். அடுத்தது கலபக மயில் கடவு நிருதர் கஜ ரதத்துறக. இந்த பாடல இருந்து நீ அடுத்து வரக்கூடிய 5 பாடல் எல்லாம் மயில் பாடல். மயிலுடைய ஆற்றல், அழகு, வண்ணம், அருமையான வகைகள் ஓதப்பட்டுள்ள பாடல்கள். இந்த பாடலில் மயிலுடைய பலவித நிறம், நொச்சியிலை போன்ற அடி, யமுனை போன்ற நதியோட நீல நிறம், இந்திரனை போல 1000 கண்கள் கொண்ட பீலி மயில், இதெல்லாம் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப அற்புதம். அடுத்த பாடல் அடுத்த 4 பாடலில் மயிலுடைய வர்ணனை தான். அதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். இதெல்லாம் இந்த பாடலுடைய மிக ஜொலிக்கின்ற அற்புதங்கள் அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாடலில் வறுமை நிலையில் உள்ளவர்கள் தம்முடைய வறுமையை போக்கிக் கொள்ள தனமுடையவர்கள் இருக்கும் இடத்த போய் அருமையினும் அருமையான இனிய தமிழை ஈசனுக்கு அர்ப்பணிக்காமல் முருகனுக்கு அர்ப்பணிக்காமல் வாழ்கின்றவர்களும் பரமலோபிகளும் மகாமூடருமாகிய பாவிகளை பாடி பரத வைக்கிறாங்க. இந்த அவல நிலையை கண்டு அருணய பெருமான திருப்பூரை வருந்துறார். யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் ஈயும் தியாகாங்க சீலம் எம்பெருமான் முருகவேள் பழனிவேள். கெட்டதெல்லாம் தரும் பரம கருணாநிதியாகிய முருகனை பாடுனா இகம் பரம் 2 நான்களையும் வழங்குவான். அந்த பரமனை வாழ்த்த கூட வேண்டாம், தமிழால் வயதாவது வாழ வைப்பான். அவனை இல்லாமல் அந்த தமிழை கருமிகள்கிட்ட மனிதர்கள்ட்ட போய் பயன்படுத்துகிறோம். அந்த கொடுமையை நடந்து வருத்தப்படுற சார், முற்பிறவில செய்த நல்வினின் பயன்தான் இறையருளால் வைத்த நல்ல செல்வத்தை இல்லாதவருக்கு மனமோந்து ஈந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளாமல் வாழும் மூடரிடம் சென்று அவருடைய பாவமற்றவன் என்றும் யாரினும்
மேம்பட்டவன்னு, மாசற்றவன்னு, எதற்கு அசையாதவன்னு, அச்சமற்றவன்னு, தகன் நிகரில்லாதவன்னு, அபாயங்கள் இல்லாதவன்னு, வலிமை வாய்ந்த மன்மதன்னு, வீரத்தில் அர்ஜுனன், அழகில் முருகன் ஒத்தவன் அப்படின்னும் பாடப்பட்டவருடைய பெயர்கள் இடையில் வருமாறு பாட்டில் நுழைத்து அந்த பாடலை இசையோடு பாடி பதுமநிதி, சிந்தாமணி என்று கூறப்படும் ரத்னம், சங்கநிதி, மேகம், காமதேனு, கற்பக மரம் இவைகளுக்கு கொடையில் ஒப்பான கைகளுடைய அரசனேன்னு போற்றி திணையழு கூட தன்னிட்டுள்ள பொருளை கொடுக்காத மனிதரிடம் வீட்டு வாசல் தோறும் அவர்கள் வீட்டு வாசல் தோறும் சென்று பொழுது திரிகின்ற வறுமனில் ஒழிய வேண்டும்னா செந்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமான இலக்கணங்களின் கற்பனை நயங்களோடு கூட ஒன்று கூட்டி அழகா பாட வேண்டாம். பித்தன் பெற்ற பிள்ளை நீலிமகன் தகப்பன் சாமி பெருவயிற்றான் தம்பி பேய்முலை உண்ட கல்வன் மருகன் குரத்திகடவன் வயதாலும் போகும் இன்னொரு புரியும். அவ்வளவு கருணை தெய்வம். ஒரு அற்புதமான பாட்டு கம்பை முருகன் பிள்ளை தமிழ் இருக்கு. அத்தன் நீ யமதருமை அன்னை நீ தெய்வம் நீ ஆபத்தகற்றி அன்பாய் ஆதரிக்கும் கருணை வள்ளல் நீ மாறன் நீ ஆண்மை உள விஜயன் நீ என்று எத்தனை விதஞ்சொல்லி உலோபரை தன் தமிழ் இயற்றினும் இரக்கம் செய்யார் இலக்கண இலக்கிய கற்பனை கல்வியால் இறைஞ்சி என ஏத்த வேண்டாம் பித்தனோடு நீலியும் பெருதகப்பன் சாமி பெருவயிற்றான் தம்பி அப்பேச்சி முலை உண்ட கல்வன் மருகன் வேடுவ பெண்மணவன் என்று ஏசினும் சித்தமகிழ் அருள் செய்யும் என்ற முழக்கள் போல் சிறுபறை முடக்கியருடைய செம்பொன் நகருக்கு இனிய கம்பை நகருக்கு இறைவ சிறுபறை முடக்கியருடையம்பார். தமிழிடம் கொண்ட பெருங்காதல் சார். அதனால முருகன் தமிழ்நாட்டு வள்ளிட்ட காதல் கொண்டான். அதனால அந்த தமிழ் மொழியால் வைதாலும் அவர்களுக்கு வாழ வைப்பான். வைதார் அணிவுள்ள வள்ளியை வேற்றவன் முத்தமிழால் வைதாரம் இங்கு வாழ வைப்போன்னார் இது கந்தரகாட்டில். அப்படி அந்த பெருமானை நம்ம அவன் கொடுத்த தமிழை அவனுக்கு பயன்படுத்தணும், அவனை வாழ்த்த பயன்படுத்தணும். இதுக்கு பல இன்னும் உதாரணம்லாம் சொல்லலாம். அதனால அதான் கருத்து அதுதான். அடுத்தது வனஜம் பனி பணிலம் மழை. வனஜம்னா தாரமை, இங்கே பதுமநிதி. மணிங்கிறது சிந்தாமணி, மணிலம்னா சங்கநிதி. கைமாறு கருதாமல் எல்லோருக்கும் பொழிவது மழை. இதெல்லாம் கொடைக்கு நிகர். அடுத்தது நிலவு தலைமலை. இனன்னா சூரியன், மலையன்னா ஒப்பை என்னும் வாய்ப்பாடு. அடியின் உயிர் இலைகள் என, உயிர்னா நகம். மயிலின் காலில் ஒரு நங்கள் நொச்சியர்களை போன்று நீண்டு உள்ளன. என்ன ஒரு அற்புதமான ஒரு 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 ஒப்பீடு. அடுத்தது இரு சதுர திசையில் உலகமும் உள்ள. இருனா 2, சதுரம்னா 4, இரு சதுரம்னா 8, உலகம்னா 4, 8 திசையும் உள்ள அஷ்டநாகங்கள். இரணிய சைலம், ரசித சைலம், மரகத சைலம். இரணியம்னா பொன், ரசதம்னா ரசிதம் வெள்ளி, மரகதம்னா பச்சை. முருகப்பெருமான் ஆரோணித்து வரும் மயிலுடைய உடலானது பொன்மலை என்ற மேருமலை போலவும், வெள்ளிமலை என்னும் திருக்கைலாய மலை போலவும், மரகதமலை என்னும் திரு ஈங்கோய் மலையை போலவும் வலிமை கொண்டுதான் இருக்கான். விமலை யமுனை என நில்வீசி. விமலைனா மலமற்றவள், தூயவள். யமுனைனா கருநிலம், நீலநிறம், கருநீலம் வச்சுக்கலாம். தூயவளாகிய உமாதேவியான் திருக்கடங்கிலிருந்து உற்பத்தியாகும் நதியாக யமுனை போல நீலநிறம் கொண்டதாக மயிலினுடைய உடல் உள்ளது. ககனமழை உகை கடவுள் உடலம் என முதிய வீழி கதவி. ககனம்னா வானம், மழை இங்கே மேகத்தை குறித்து வந்தது. உகைனா உகைத்தல், செலுத்தல். இந்திரனுக்கு மேகநாதன் மேகவாகனம்னு ஒரு பேர் உண்டு. கௌதம முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரன் உடம்பெல்லாம் கண்ணாயானா அதுபோல மயிலின் தோகையில் பல்வேறு கண்கள் பீலிகள் உள்ளன. அதை சொல்கிறேன். மிசைப்பட கோல கலபகக மயில் கடல். கோல கலபம்னா அழகிய தோகை, ககம்னா பறவை, ககம் பறவை, அழகிய தோகையுடைய மயில் என்னும் பறவை. நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளை. நிருதம்னா அரக்கர்கள், கஜம்னா யானை, ரதம்னா தேர், துரகம்னா குதிரை, கடகம்னா படை. எம்பெருமானுடைய பராக்கிரமம், அவன் போர் செய்த வரலாறு சொல்கிறார். இது எத்தனை அற்புதங்களை கூட்டி வச்சிருக்காரு சார் இந்த பாட்டில். இதில் என்ன கருத்துரை? முருகா தேவரிலேயே பொழுந்து பாடி வாக்கும் மனமும் மற்ற பெருநிலையை பெறுவதற்கு அறுபுரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பாடல் பழனாபுரியவன் திருப்பால் சமர்ப்பித்த அவனவனுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகன் கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடைய எல்லாமல்ல பழனியாண்டவனுக்கு கரோரா. முருகா 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 முருகா.